ஒரு 4 அதிகாரி நியமிச்சிருக்கிறாங்க. 4 அதிகாரி கூடுதல் தலைமை செயலாளர் அந்தஸ்துள்ள 4 IAS மூத்த அதிகாரிகள் நியமிச்சிருக்கிறாங்க. எதுக்கு? ஒவ்வொரு IAS அதிகாரிகளுக்கும் கிட்டத்தட்ட 5 டிபார்ட்மெண்ட் 10 டிபார்ட்மெண்ட் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அமைச்சர் சொல்லி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கல. முதலமைச்சர் சொன்னாரு, ஒன்றும் நடக்கல. பிறகு பார்த்தாரு, அங்கங்க இருக்குத விவாதம் அடையில. செய்தி தொடர்பாளர் பேசினாங்க, ஒன்றும் முடியல. பொதுக்கூட்டத்தில் பேசி பார்த்தாங்க, ஒன்றும் முடியல. இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற பணிகள், மக்களுக்கு செய்த நன்மையெல்லாம் இந்த 4 IAS அதிகாரிகளை வச்சு நாள் ஒன்றுக்கும் மக்களிடத்தில் இந்த செய்தி போய் சொல்ல வேணுமா? எவ்வளவு நாடகம் ஏங்க! அந்தந்த துறை வேலை யார் பார்க்கறது? இப்ப 4 மூத்த IAS அதிகாரியில நீங்க இதுக்கு இந்த பணிக்கு அமர்த்திட்டா அவருடைய பணி யார் செய்வது? அது மட்டும் இல்ல, செய்தி மக்கள் தொடர்பு துறைன்னு ஒரு துறை இருக்குது. அந்த துறையின் வழியால தான் அரசுடைய செய்திகள் வெளியில் வரும். அப்ப அந்த துறை என்னாச்சு? இந்த துறை என்னாச்சு? கடப்புல போட்டாங்க. அதுல இருக்கிற மந்திரி என்னாச்சு தெரியல. அதுல இருக்கிற துறை செயலாளர் என்னாச்சு ஒன்னும் தெரியல. இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக இன்றைக்கு காலையில் இந்த அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. 4 மூத்த IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற பணிகள் செய்த நன்மையும் மக்களுக்கு எடுத்து போய் சொல்ல வேணுமா? எப்படி போய் பேசுறாங்க? இந்த 4 IAS கூடுதல் அதிகாரிகள் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், உண்மை செய்தி சொல்ல வேண்டும், உண்மையான செய்தியை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும். அப்படி ஏதாவது தவறான பொய்யான செய்தியை திரு ஸ்டாலினுடைய வேண்டுகோளுக்கு நீங்க தெரிவித்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2026 வரும். அதற்கு தகுந்த பதிலை இந்த IAS அதிகாரி சொல்ல வேணும். கேவலமா இல்ல? அதுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அதிகாரி இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு மூத்த 4 IAS அதிகாரி போட்டு இவர் நன்மை செய்த நாட்டு மக்களுக்கு விளக்க வேணுமா? புடிஞ்சு போச்சு கதை. அதனாலதான் இத்தனை பேருக்கு இவ்வளவு அவதாரம் எடுக்கிறாரு, என்னென்னமோ அவதாரம் எடுக்கிறாரு. எப்படியாவது உங்களுடன் ஸ்டாலின்ங்கிறாரு, 4 IAS அதிகாரி போடுறாரு. ஆக நாட்டு மக்களுடைய செல்வாக்கு இழந்த நிலையை இதன் மூலமாக ஸ்டாலினை தெளிவுபடுத்திட்டார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.